லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா சரணகோஷத்தின் இடையே கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி காலை 7:05 மணியளவில் வைகை ஆற்றில் இறங்கினார். அவரை வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் வரவேற்று அழைத்துச் சென்றார். ஆற்றின் நடு மண்டபத்தில் கள்ளழகர் எழுந்தருளும் போது வீரராகவ பெருமாள் வையாளி நடைபயின்று 3 முறை அழகரை சுற்றி வந்தார். வைகை ஆறு முழுவதும் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் அழகரை தரிசிக்க கூடியிருந்தனர். முன்னதாக அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட அழகருக்கு பக்தர்களால் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை எதிர் சேவை என்று அழைக்கின்றனர். பின்னர் அழகர் வெவ்வேறு மண்டபங்களில் எழுந்தருளி இன்று அதிகாலை வைகை ஆற்றில் காட்சியளித்தார். அழகர் ஆற்றில் இறங்கும் இந்த வைபவத்தின் பின்னணி என்ன? அழகர் ஆத்துக்கு மதுரைக்கு புறப்பட்டு போறதே சுதபஸ் அப்படின்ற ஒரு முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறதுக்காக போறாரு. அழகர் கோவிலிருந்து இருந்து புறப்பட்டு போறது அதனாலதான் போறாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நூபுர கங்கை மேல இருக்கு தெரியுமா, அங்க சுதபஸ்ன்ற முனிவர் நீராடிட்டு இருந்திருக்காரு. பெருமாளை நினைச்சு அவர் தவம் புரிஞ்சு ஆனந்தமா நீராடிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் அங்க வந்திருக்காரு. அவர் ரொம்ப கோபமான முனிவர். இவர் வந்ததை அவர் கவனிக்காம இவர் ஆனந்த குடியில ஆடிட்டே இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு கோபம் கொண்ட துர்வாச முனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம வந்ததை கூட பொருட்படுத்தாம இப்படி குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு கோபத்துல. அந்த சாபம் மாண்டுக கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதாவது மாண்டுனா மண்டுகுரிசின்னு கூட இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு, தவளையா போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துறாரு. இந்த சாபத்துக்கு ஐயோ நான் உண்மையிலேயே நீங்க வந்ததை கவனிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சாப விமோச்சனம் கேட்டு அழுகிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு சாப விமோச்சனம் சித்ரா பௌர்ணமி சித்ரா நட்சத்திரம் உனக்கு வைகையில பெருமாளால உனக்கு சாப விமோச்சனம் அளிக்கப்படும் அப்படின்றாரு. இந்த சாப விமோச்சனம் அளிக்கிறதுக்காக பெருமாள் மதுரைக்கு எழுந்தரில் ஒரு சாப விமோச்சனம் அளிக்கிறதுக்காக போறாரு சார். என்னோட பேர் சார் விருதுராயர் மிச்சி வீரப்பட்டம் கட்டி அக்கினி பரி ஏறிய வல்லப்பட்டு திருமலை ரகுராம மகாமேரு அகண்டித லட்சுமி அலங்கீர் தாரண இம்முடி கனகராமையா பூ சண்முகராஜா பாண்டிய ஐயர். நான் அந்த அழகர்களோட பரம்பரை பாதுகாவல் ஜமீன்தார் பொறுப்புல இருக்கேன். அழகர்களோட பரம்பரை பாதுகாவல் கள்ளழகர் தேவஸ்தானம். காலை 11 மணி அளவில் அழகருக்கு தண்ணீர் பீச்சும் நிகழ்ச்சி ராமராயர் மண்டபத்தில் கோலாகலமாக நடந்தது. அழகர் ஆற்றில் இறங்கிய நிகழ்வை தினமலர்.com இணையதளம் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்தது. நேரடி ஒளிபரப்பை உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் கண்டுகளித்தனர்.